கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் கனத்தையும் மகிமையும் நாம் ஒவ்வொருவருக்காய் செலுத்திக் கொள்கிறோம். 1 தெசலோனிக்கருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள வசனங்களை வாசிப்போமே. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நமக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய வருகையை குறித்ததான நமக்கு எச்சரிப்பின் சத்தம் பல சமயங்கள்ல, பல இடங்கள்ல, பல மாதிரி நமக்கு கேட்ட வண்ணமாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதுலயும் நம்மளுடைய சபை இதுல சற்று ஆயத்தமாய் இருக்கக்கூடிய விதத்துல மம்சீக பூர்வமாய் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு அறிவுரை ஏற்கனவே பல செய்திகளில வழங்கப்பட்டதாய் இருக்கிறது. இன்னைக்கும் ஆவிக்குரிய விதத்துல கூடுதலாய் நாம் எவ்வாறாய் தயாராக வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுகிறார். கேட்க செவி உள்ளவர்கள் நல்ல நிதானமாய் கேட்டு நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே புரிந்து கொள்வோமே. இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதின இந்த கடிதத்துல 4வது அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, வேற எதனாலையுமே இல்லை. திரும்ப திரும்ப நம்மளுடைய பைபிள் ஸ்டடியோ அல்லது செய்திகளோ எவைகளாய் இருந்தாலுமே அது கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு மட்டுமே இருக்கும். கர்த்தருடைய வருகையை நாம் உயிரோடு இருக்கக்கூடிய நாம் நித்திரை அடைபவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அதுல தெளிவாய் இருந்துட்டு இதுல அந்த எக்காலம், கடைசி எக்காலம் தொடித்த உடனே அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கக்கூடிய ஒரு பொது காட்சி இதுதான் இந்த தெசலோனிக்கேயர் புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது. 15வது வசனத்துல இருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்டது. அதுல நம்ம ஏனெனில் அப்படின்னாலே ஒரு இயேசு கிறிஸ்து சொல்றப்ப பாத்தீங்க அப்படின்னா மெய்யாகவே மெய்யாகவே உண்மையிலும் உண்மையுமாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சீஷர்கள் சொல்றப்ப அந்த சமயத்துல இருக்கவே இருக்காது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடியது ஏனெனில், ஆகையால், காரியத்தின் கடைத்தொகை அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாமே இவர்கள் பயன்படுத்தினது. இது எல்லாமே உறுதியாய் ஆணித்தரமாய் இதுவரைக்கும் சொன்னக்கூடிய காரியத்துல இது இனிமே நடக்க போகிறது, இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுல இந்த 4 வசனத்துக்குள்ளாரையே கிட்டத்தட்ட 9 விதமான நடக்கக்கூடிய சில காட்சிகளை அதிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஆவியானவர். முதலாவது, இயேசுவானவர் வருவார். எப்படி வருவாரு அப்படிங்கிறதற்காக அடுத்து மீதி இருக்கக்கூடிய 8 காரியங்களுமே அழகா அந்த இடத்துல கோர்வையாய் ஆவியானவர்னாலே பதிவு செய்யப்பட்டதா இருக்கிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாகிய முதலில் நாம் எழுந்து நிற்போம். இதுல ஒரு ரகசியத்தை அவர் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியருடைய புத்தகத்துல பின்னாடி வாசிக்கிறப்ப நம்ம பார்ப்போம். 1 கொரிந்தியருடைய புத்தகத்துல அவர் ரொம்ப அழகா நேர்த்தியாய் அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, இந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், நாம் எல்லாம் நித்திரை அடைவது இல்லை. 2 கோட்பாடு உண்டு. 2 உயிர்த்தெழுதலை பத்தி இருக்கக்கூடியது 2 கோட்பாடு. முதலாவது கோட்பாடை பார்த்தோம் அப்படின்னா எபிரேயருக்கு எழுதின புத்தகத்துல 6வது அதிகாரத்துல வாசித்து பார்த்தோம் அப்படின்னா 2வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு என்பவைகளை குறித்து அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஏன்னா நமக்கு இன்னமும்
இந்த யோவானு கொடுத்த ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்தானம், சீஷர்கள் கொடுத்த ஞானஸ்தானம், இதுல எது ரைட்டு அப்படி அதுல வரங்களுக்காக கைகள் வைத்தல், வரங்களுக்காக பிரதிபலித்து ஜெபம் பண்றது, இந்த மாதிரி நியாயத்தீர்ப்பு பகிரங்கமா இருக்கும். இப்படிங்கிற மாதிரி அடிப்படையா இருக்கக்கூடிய அஸ்திபாரத்திற்கு ஏதுவான உபதேசம், பால் உணவு உண்கிறவர்களை போல் அல்லாமல் திட உணவை உண்கிறவர்களாய் நாம் பூரண புருஷராகும்படி கடந்து போவதற்கு ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு போதிக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது கோட்பாடு என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியருடைய புத்தகம் 15வது அதிகாரத்துல நாம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா 50வது வசனத்துல இருந்தே அது போடப்பட்டுதான் இருக்கும். நாம மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள போவது கிடையாது. அழிவுள்ள இவரது சரீரம் அழியாமையை அணிந்து கொள்ளும். அப்பதான் அவர் சொல்றாரு, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை. இதுதான் அந்த ரகசியம். பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை. ஆகையால் எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துல மறுரூபமாக்கப்படுவோம். அந்த மறுரூபத்தினுடைய பாதைக்குள்ளாரை நாம் கடந்து போவதற்கு ஏதோ கடைசியில ஜீவ புத்தகம்னு ஒண்ணு எடுக்கப்படும், அதற்கு அப்புறமேட்டு அதுல நன்மை தீமைகள் வாசிக்கப்படும், அதற்கு அப்புறமேட்டு நாம பிரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தீர்வை நாளுக்காக நம்மளுடைய இருதயம் காத்திருக்காமல் பூரண புருஷராகும்படி இன்னைக்கே எதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு வாங்கி, எதற்கெல்லாம் தேவனுடைய சமூகத்துல சீர் பொருந்தணுமோ அந்த சீர் பொருந்துதலுக்கான மன்னிப்பிற்கு ஏதுவாய் இருக்கக்கூடியது இன்னைக்கு என்னை கூப்பிட்டாலும் பூரண புருஷராய் கடந்து போவோமாக. இங்கிருந்து போகிறப்பவே ஒரு நொடி பொழுதுல 2வது கோட்பாடின்படி நாம மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் கடந்து போவதற்கு, ஏன்னா அப்பதான் அதுல அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அறிந்து கொள்ளும், சாவாமைக்கு அறிந்து கொள்ளும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தினுடைய கூர் எல்லாமே பாபத்தினுடைய பலன் நியாயப்பிரமாணத்தினால இருக்கக்கூடியதா இருக்கும். அதை எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து அழித்து விட்டாருன்னு சொல்லிட்டு அழகிய வசனமாக இருக்கக்கூடியத, முதலாவது இயேசு கிறிஸ்து வருவார், நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆகையினாலே கடைசி காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்பொழுது 2வது காரியம் நடக்கக்கூடியது, மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். 3வது நடக்க போகிறது, உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியருடைய புத்தகத்துல நாம வாசித்து பார்த்ததன்படி நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 7வது தூதன் எக்காலத்தை ஊதினான் என்னும் இந்த கம்பீர சத்தத்துல இருக்கிறப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவும் ஆகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய தேவனை உம்மை சோஸ்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்போது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைவதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோரும் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதுக்கும் பூமியை கெடுக்கிறவர்களை கெடுக்கிறதுக்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். ஆமென். அப்போ இதுல தேவனை தொழுது கொள்வதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாருங்களேன். முதல்ல நாம 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல வாசிக்கிறப்ப இயேசுவானவர் வருவார், முதலாவது காரியம். 2வது மரித்தோர் எழுந்திருப்பார்கள். 3வது உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 4வது விஷயம், இப்பொழுது நாம வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்ததின்படியே கிறிஸ்து ராஜ்யபாரம் பண்ணுவார். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கு அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. எல்லா ராஜ்யங்களும்
ராஜ்யங்களும், இது மேதியாவானாலும், பெர்ஷியாவானாலும், ரஷ்யாவானாலும், இது அமெரிக்காவானாலும், இஸ்ரேல் ஆனாலும் அத்தனையும் கர்த்தருடைய ராஜ்யமாய் மாறக்கூடிய விதத்துல, அப்போ அதற்கு அந்த சமயத்துல நடக்கக்கூடிய விஷயம் என்னதுன்னா, ஜாதிகள் கோபித்தார்கள். அப்ப ஜாதிகள் அப்படிங்கிறது வேதாகமத்தினுடைய அடிப்படையில புறஜாதியாரை பெரும்பாலும் குறிக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாதிகள் அப்படின்றது எடுத்துக்கிறோம். கோத்திரங்கள், ராஜ்யங்கள், பாஷைக்காரர்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே ஜாதிகள்ன்ற வார்த்தைகள் அங்கங்க பயன்படுத்தப்பட்டாலும், இங்கே புறஜாதியார்கள், அதுல புறஜாதியார்கள் எல்லோருமே சேர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறது, அவர்கள் எல்லோருமே கோபித்தார்கள். எங்களுடைய தெய்வங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து மாத்திரமே தெய்வம் என அவருடைய ராஜ்யபாரம் வர்றப்ப இவர்கள் எல்லாரும் கோபிப்பதற்கான காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடியதா இருக்கும். அதற்கு அடுத்தது, அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. ஜாதிகள் கோபிப்பாங்க, அப்போ உம்முடைய கோபம், அப்பதான் தேவனுடைய கோபம் உச்சமாய் பற்றி எரிகிற பொழுது எக்காலத்தினுடைய அந்த பண்டிகையினுடைய சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்கிறவர்களாய் இருப்போம். அப்போ மரித்தோர் நியாய தீர்ப்பை அடைந்தனர். அதற்குரிய தீர்க்கதரிசிகள், உம்முடைய ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்களுக்கும் உம்முடைய நாமத்தின் மேல் பயந்தவர்களும், சிறியோர் மேல் பெரியோர் மேலும் பலன் அளிக்கிறதற்கும், எல்லாத்துக்குமே பலன் அளிக்கிற விதத்துல அந்த பலன், வெகுமதி, கிஃப்ட், வாடாத கிரீடம், ராஜ முடி, இது எல்லாத்தையுமே தரிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் நடக்கக்கூடியது. இதற்கு அப்புறமேட்டு தான் பாவிகள் அழிக்கப்படுவார்கள். ஏன்னா 18வது வசனம், பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். இந்த கோட்பாடுகளுடைய அடிப்படையில 9 காரியங்களை தேவன் அந்த நாளில நிகழ்த்த வல்லவராய், இது எல்லாமே ஒரு நொடி பொழுதுல, ஒரு நிமிஷத்துல, ஒரு குறிப்பிட்ட சில காலகட்டங்களுக்குள்ளாரே அவைகள் எல்லாமே நடந்தேற வல்லதாய் இருக்கிறது. முதலாவது, இயேசுவானவர் வருவார். 2வது, மரித்தோர்கள் எழுந்திருப்பார்கள். 3வது, உயிரோடு இருப்பவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். 4வது, இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யபாரம் உண்டாக்கப்பட்டதாய், ஸ்தாபிக்கப்பட்டதாய் இருக்கும். 5வது, ஜாதிகள் கோபிப்பார்கள். 6வது, தேவனுடைய கோபம் அப்பொழுது மூண்டது. 7வது, மரித்தோர்கள் நியாய தீர்ப்படைந்தனர். 8வது, எல்லோருக்கும், சிறியோருக்கும் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். 9வது, பாவிகள் அழிக்கப்பட்டார்கள். என பூமியை கெடுத்தவர்களுக்கு கெடுக்கக்கூடிய காலம் வந்தது என்று தேவனை தொழுது கொண்டார்கள். இப்படி இவைகள் எல்லாவற்றையும் அறிந்த பூரண புருஷராகும்படிக்கு தேவன் நம்மை இந்த நாளிலே அழைக்கிறவராய் இருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20, 21வது வசனத்தை வாசிப்போமே. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். ஏன்னா சிமியோன் தேவனுடைய ஆலயத்துல காத்திருக்கிறப்போ, தேவனுடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு எங்கேயுமே நகரவே இல்லையா. அதற்கு அப்புறமேட்டு அவர் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்துல எப்பொழுதுமே பரிசுத்தமாய் பரிசுத்த ஆவியானவரோட காத்து கொண்டிருந்தார். அதனால அவன் ஏவப்பட்டவனாய் இயேசு கிறிஸ்து காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட வந்த அந்த நேரத்துல கரெக்டா அவன் பார்த்து பிள்ளைய கையில ஏந்தி என்னை நிம்மதியாய் போக விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு அந்த முதலாம் வருகையிலே இருக்கக்கூடிய குழந்தையாய் இருக்கக்கூடிய சமாதான பிரபுவை அவன் பார்த்தவனாய் அவன் சென்றான். அதுக்கு பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டவனுக்கு வேற எந்த இடத்துலயுமே, ஏன்னா மறுரூபமாக்கப்படணும், மகிமையின் சரீரமாக்கப்படணும், பரத்திலிருந்து கர்த்தர் இரட்சகர் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் அப்படின்னா அதற்கு ஒப்பான விதத்துல, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பேசுறத அவன் கேட்கிறான். கேட்ட உடனே இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய என்னது பாக்குற அளவுக்கு அவன் தயாராய் இருக்கக்கூடிய விதத்துல தேவ வல்லமை வழி நடத்தப்பட்டதாய் இருக்கிறது. இந்த வரும் காரியங்கள் எல்லாவற்றையுமே நாம் காண வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட, தேவ வல்லமையின் ஆவியோடு கூட நாம்
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் காத்திருக்க வேண்டியதா இருக்கும். கொலோசியர் 3:4 வாசிப்போமே. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நமக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த வெகுமதி அப்படின்னா சாதாரணமான வெளிப்பாடு கிடையாது. மகிமையினாலே வெளிப்படுவீர்கள். நாம வெளிப்பட போறது சாதாரணமான ஒரு வெளிப்பாட்டுக்காக நாம ஏதோ அப்படி குழியில இருந்து எந்திரிச்சோன்னே லாசரு உயிர் தெழுந்து வர்றப்ப கந்த துணியில சுத்தி அவர் வெளியில வர்றது மாதிரி அப்படி இப்படி எல்லாம் இருக்க போறது கிடையாது. ரைட் ராயலா மகிமையின் வெளிப்பாடோடு கூட கடந்து வரக்கூடியதற்கு இப்ப ரைட் ராயலா நாம தயாரா இருந்தோம்னா மட்டும்தான் அப்போ நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஹேவியர் எல்லாமே நாளைக்கு கர்த்தர் வந்தா எப்படி இருப்போம் அப்படிங்கிற விதத்துல என்னுடைய பிஹேவியர் மாறும் பட்சத்துல 1 பேதுரு 5:4 அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமீன். அப்படி செய்தால் அப்போ எப்படி செய்யணும்? நம்ம அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையினுடைய வாடாத இந்த ஒரே ஒரு பிரைஸுக்காகத்தாம நம்ம எல்லாமே உட்கார்ந்துருக்கிறோம். வேற எதுக்காகவுமே நம்ம ஆன்லைன்ல உட்கார்ந்துருக்கலாம். அவர் வரும் பொழுது அவர் உத்தமன் என்று மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு உக்கிரானமான ஊழியக்காரனாய் தேவனுடைய சமூகத்துல இருக்கணுங்கிறதுக்காக இறுதி நாட்களில அந்த நிகழ்ச்சி நடக்கிறத குறித்து நமக்கு எல்லாத்துக்குமே வெளிப்பாடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே சமயத்துல பைபிள் எதிர்பார்க்கக்கூடியது நீங்க அந்த நாளுக்கு நீங்க எப்படிப்பட்டவர்களாய் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென். நமக்கு அந்த நாளையும் நாழிகையும் இன்ன வரைக்குமே நமக்கு தெரியவே தெரியாது. எந்த நேரத்துல வருவாரு, எந்த நாள்ல வருவாரு அப்படிங்கிற நாளோ நாழிகையோ நமக்கு தெரியாது. பட் சீசன்ஸை மட்டும்தான் நாம விவாதித்தவர்களாய் நாம் இருக்கிறோம். அதை பத்தி அந்த சீசன்ஸ் படி நமக்கு இப்ப இருக்கக்கூடிய திரளான சாட்சிகள் எல்லாமே அவருடைய வருகைக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கக்கூடியது இருக்கு. பட் we do not know the time and date. அந்த நாளாவது நாளிகையாவது நமக்கு தெரியாததுனால அறியாதிருக்கிறபடினால be awake. அதனாலதான் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது, விழித்திருக்க வேண்டியது. அப்படின்னா எப்பயுமே தூங்காம நம்ம உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல, அவைகள் அல்ல. விழித்திருக்கிறது அப்படின்னா we have to be alert in spirit. இந்த நம்மளுடைய ஆவியிலே நாம் விழித்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. மார்க் 13வது அதிகாரம் 37வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஆமென். அப்போஸ்தலருக்கு அன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா, நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா விழிப்பா இருங்க. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடக்கூடிய பிசாசானவன் கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போல வகை தேடி அழைக்கிறான்னா எப்படா துன்பம் வரும்ன்றதுக்காக இல்ல. என்னுடைய ஆவி தேவனுடைய அந்த மறுரூபமாக்குதல்ல இருந்து, வாடாத கிரீடத்துல இருந்து நான் தேவனுடைய சமூகத்துல பலனடையக்கூடியவனா இருக்கக்கூடிய அந்த மகிமை நிறைந்த பாத்திரத்துல இருந்து வெளியே தள்ளிடலான்றதுக்காக எப்பவும் தயாரா இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமே. நீ விழித்துக் கொண்டு சாகிரவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரிகைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆமென். அப்போ எதை நாம சிறைப்படுத்தணும் அப்படின்னா விழித்து கொண்டோம்னா நம்ம என்னது அலர்ட்டா இருக்கிறோம், ஸ்பிரிட்ல அலர்ட்டா இருக்கிறோம். அதனாலதான் எப்போதுமே என்னது வேதம் வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, வேத தொடர்பா இருக்கக்கூடிய வேதாகம வகுப்புகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சபை கூடுகைகளா இருந்தாலும் சரி, இதை விட்டு விடாது. ஏன்னா அஞ்ஞானிகளை போல் நாம் அவைகளை எல்லாத்தையுமே விட்டு விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கிறோம். அதனால சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை
ஸ்திரப்படுத்தக்கூடிய தேவ வல்லமையை நாம் இந்த வேளையில பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த கண்ணு புறம்பாய் இருக்கிறத பார்த்து கொண்டிருந்ததுன்னா அது சாகிறதுக்கு எதுவா இருக்குதுன்னு அர்த்தம். கண்ணு தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு போகாத, அதை பிடுங்கி போட்டுட்டு தான் பரலோக ராஜ்யம் போடணும். ஒத்த கண்ணோட தான் போற மாதிரி இருக்கும். இந்த கை தேவனுடைய காரியத்திற்கு தீவிரித்து ஓடல அப்படின்னா அது ஒற்றை கையாய் தான் அது தரிக்கப்பட்டதாய் போய்விடும். நம்ம கண்ணும் காதும் கை காலு இந்த உறுப்புகள் அவயங்கள் எல்லாமே அப்படின்னா சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயமாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீஷனும் அப்படித்தான். சாகிறதற்கு ஏதுவானவைகள் எதெல்லாம் நாம இன்னைக்கு என்னுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த வெளியில வரக்கூடிய வார்த்தை இது வாழ்வதற்கு ஏதுவான வார்த்தையா சாகிறதற்கு ஏதுவான வார்த்தையா அப்படின்றப்போ நாம எது அப்படின்னா விழித்து கொண்டிருந்தோம்னா சாகிறதற்கு ஏதுவான வார்த்தைகளை அல்லது ஆசீர்வாதத்துக்கு குறைவான வார்த்தைகளை அல்லது தேவனுக்கு சித்தத்திற்கு விரும்பாத காரியத்தையும் எதையும் என்னுடைய சிந்தையிலோ என்னுடைய வாயிலோ என்னுடைய இருதயத்திலோ புறப்படாதபடிக்கு ஸ்திரப்படுத்த வேண்டியதாய் நாம் காத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி விழித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளை நாம் காணவில்லை. அந்த நிறைவுள்ளவைகளை தேவன் எனக்குள்ளார காணணும். என்னுடைய இருதயமாயிருந்தாலும் என்னுடைய பேச்சாயிருந்தாலும் என்னுடைய சிந்தையாயிருந்தாலும் என்னுடைய செயல்பாடுகள் எதுவாயிருந்தாலும். ஏன்னா லூக்கா 12:37 வாசிப்போமே. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அழுத்தி ஆணித்தரமா உறுதியாய் சொல்லக்கூடிய விஷயம் என்னதுன்னா, என் தேவன் அறை கட்டி நமக்காக ஊழியம் செய்ய சமீபமாய் வர வல்லவராய் இருக்கிறார். அந்த காலம் சமீபமாய் இருக்கிறது அப்படின்றப்போ அவர் வர்றப்ப யாரு விழிப்பாய் எச்சரிக்கையாய் இருக்கிறவர்கள். ஏன்னா அதனாலதான் என்னது அதுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உவமைகள் உதாரணங்கள் எல்லாத்துலயுமே பார்த்தாங்கன்னா எஜமான் வெளியூர் போயிருக்கான் எப்போ வருவான்னு சொல்லிட்டு காத்திருக்கிறவனா இருந்தாலும் சரி, கையில விளக்கேந்து இருக்கக்கூடிய விவேகமுள்ள கன்னிகைகளா இருந்தாலும் சரி, அலர்ட் எப்போதுமே அலர்ட்டா இருந்ததுனால எண்ணெயை ஊத்தி கரெக்டா திரும்ப சரி பண்ணிக்கிட்டாங்க. நீங்க தூங்குறவர்களா இருந்தாலும் ஏன்னா மணவாளன் வர்றப்போ 10 கன்னிகளும் தூங்கினாங்க. அதுல என்னது 2 பேருமே தூங்கினாங்க. விவேகம் உள்ளவர்களும் தூங்கினாங்க, விவேகம் இல்லாதவர்களும் தூங்கினாங்க. அப்போ அந்த விவேகம் உள்ளவர்கள்ட்ட அந்த விவேகத்தின்படி அந்த எண்ணெய் அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளாரே வார்க்கப்பட்டதாய் இருக்கிறதுனால அதை பகிர்ந்து கொடுக்க முடியாத சூழலாய் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துக்குள்ளார இவர்கள் வாங்க செல்லும் பொழுது கைவிடப்பட்டவர்களாய் போனார்கள். அப்படி இல்லாதபடிக்கு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்தி தேவனுக்குள்ளார எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாய். ஏன்னா நாளிகை நமக்கு அறியாது. முதலாவதாய் நாம் விழித்திருக்க வேண்டியதாய் இருக்கிறது. இரண்டாவது 1 பேதுருவினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். ஜெபம் பண்றதுக்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா தாங்க இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், சோத்திரம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், கர்த்தாவே சீக்கிரமா வாருன்னு சொல்லி அப்படியெல்லாம் நாம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், இல்லாமலாம் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லி இருக்குன்னா, முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து. அந்த தெளிந்த புத்தியில தாங்க அந்த ஜெபம் பண்றதுல இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தாவேன்றவன் யாருமே பரலோக ராஜ்யம் போக போறது கிடையவே கிடையாது. இது தேவனுடைய சத்திய வசனம். ஆனா அவருடைய அனந்த ஞானத்தின்படி அனாதி தீர்மானத்தின்படி தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கக்கூடிய அந்த வரிசையில நிக்கிறதுக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். அப்போ எந்த விதத்திலையுமே எல்லா விஷயத்திலையுமே இன்னைக்கு வேற வழி இல்ல, ஆத்திரத்தினால இப்படி பேசிட்டேன், கோபத்தினால இப்படி நடந்துருச்சு, வேற அந்த சூழல்ல எனக்கு இப்படி நிர்பந்திக்கப்பட்டவனா இருக்கிறேன் அப்படின்னா அடுத்து உடனே தெளிந்த புத்தி வழியிலே நீங்கள் அழியாதபடிக்கு
உனக்கு காசுக்காரன்ட்ட கடன் பட்டிருந்தா நியாய தீர்ப்புக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்கு முன்பாகவே நீ அவனோட சமாதானமாகி ஒப்புரவாகனா, வழியிலே சமாதானம் ஆயிட்டேன்னா சண்டையும் கிடையாது, சச்சரவும் கிடையாது, வழக்கும் கிடையாது, வியாதும் கிடையாது, நியாய தீர்ப்பு புத்தகம் கிடையாது, உனக்கு என்னது இந்த ரகசிய வருகையும் கிடையாது. அதுக்கு அப்புறமேட்டு இந்த தீர்ப்பு நியாய தீர்ப்பு அப்படி இப்படிங்கிற விஷயத்துல டைரக்டா மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் போய் நிக்கிறதற்கு தேவன் அந்த இடத்துல நிறுத்த வல்லதாய் இருக்கிறார். அதனாலதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், எல்லாத்துலயுமே தெளிந்த புத்தி இருக்கணும். பேசுறப்ப தெளிந்த புத்தி இருக்கணும், பாக்குறப்ப தெளிந்த புத்தி இருக்கணும். ஒரு காரியத்தை நாம செய்யறப்போ, ஒரு விஷயத்துல நாம அதுல வாங்குறப்ப, விக்கிறப்ப, கொடுக்கிறப்ப, ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் சோதோம் குமாரப்பட்டவர்கள் கொண்டும் கொடுத்தும் கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு வசனம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறது. அந்த வசனத்தின்படி என்னது, அவர்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இரண்டாவதான விஷயம். மூன்றாவதான விஷயம், 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 6-7 வாசிப்போம். ஆகையால் மற்றவர்கள் தூங்கிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். ஆமென். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார், வெறி கொள்ளுகிற இது நடத்தையும் அவர்களுடைய ஒவ்வொருத்தர் கேரக்டரையும் சொல்லக்கூடிய விஷயம் இது. ஆனா மற்றவர்கள் தூங்குகிறது போல, திரும்பவும் சொல்றேன், நாம விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றப்பவே ஆவியிலே எச்சரிக்கை உள்ளவர்களாய், ஏன்னா மற்றவர்கள் தூங்குகிறவர்கள். எபேசியருடைய புத்தகத்தை 5வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் அழகா அப்படித்தான் சொல்லுது. ஏன்னா தூங்குகிற நீ விழித்து யாரை விட்டு எந்திரிக்கணுமா, மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஏன்னா ஒரு சீஷன் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர விரும்புறப்ப அவன் சொல்றான், அங்க இறந்து போயிட்டாங்க, அவங்கள போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்ப பின்தொடர சொல்றார். ஏன்னா சத்திய வார்த்தையின்படி நடக்காதவங்க யாரா இருந்தாலும், அது சொந்தக்காரவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கினவங்களா இருந்தாலும் சரி, பக்கத்தொட்டுக்காரவங்களா இருந்தாலும் சரி, மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் தூங்காமல், ஏன்னா மரித்தோரை விட்டு எழுந்திருந்து, ஏன்னா சத்தியத்திற்கு விரோதமாய் இருக்கக்கூடிய எண்ணத்தின் தொடர்பாய் இருக்கிறவங்க எல்லாருமே தூங்குறவங்க தான். சத்தியத்துக்கு தொடர்பா இருக்கக்கூடிய எச்சரிப்பு இல்லாதவங்க யாரா இருந்தாலும் சத்தியத்தின்படி மரித்தோர்கள் தான். மரித்தோரை விட்டு எழுந்திரு, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அந்த பிரகாசிக்கிறது மறுரூபமாக்கப்படுறது, அந்த ஒரு நொடு பொழுதுல தேவனுடைய சமூகத்துக்குள்ளாரே நான் மறுரூபமாக்கப்பட்ட சேர வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு நான் காத்திருக்கிறேன். இன்னும் 1 பேதுரு 5 நாம வாசித்தபடி தெளிந்து புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் எதிராளியானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேட சுற்றி திரிகிறான். எந்த காரியத்துல, எந்த பாரம்பரியத்துல நம்மளை விழ வைக்கலாம், எந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தையில நம்மளை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடக்கூடிய எல்லாத்துல இருந்துமே நாம மற்றவர்களை போல, மற்றவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்களோ அதே மாதிரி நானும் பேசி இந்த ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நான் விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் இந்த நாளிலே நம்மை எச்சரிக்கிறதாய் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் வாசிப்போமே. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல அவன் அடிக்கிறவனாகவும் அவர்களை சரியா கவனிக்காதவனாகவும், ஏன்னா இவனுக்கு அதிகாரம் கொடுத்ததே கர்த்தர் தான். அந்த எஜமான் தான் கர்த்தருக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்தது. அந்த அதிகாரத்துக்குள்ளார அவனுக்கு அடிக்கிறதுக்கும் பொழுதுபோக்குறதுக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் செலவழிக்கிறதுக்கும் நேரத்தை விரயம் பண்றதுக்கும்
அவனுக்கு விருப்பமான தொழிலை செய்யறதற்கும், அந்த பண்ணையவே அவனுக்கு விருப்பமான விதத்துல மாத்திக்கிறதற்கும் அத்தனைக்கும் அதிகாரம் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு விட்டுட்டு தான், முழு பொறுப்பையுமே விட்டுட்டு தான் போனாங்க. ஆனா ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் உத்தம விவேகமும் உள்ளவன் அந்த ஊழியக்காரன். ஏன்னா எந்த நேரத்துல யாருக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை, ஏன்னா போஜனம் நீங்க கொடுக்குற சாப்பாடு இல்ல, இது சகோதரிகள் வீட்டுல கொடுக்கக்கூடிய சாப்பாடு அல்ல. அது மட்டும் இல்ல, என்ன வேலைய பிரசங்கியருடைய புத்தகத்துல வாசித்து பார்த்தாலும் சரி, நீதிபதிகளுடைய புத்தகத்துல வாசிப்பாலும் விவேகமுள்ள ஸ்திரீ எப்படி நடந்து கொள்வாள் அப்படிங்கிறதுக்கு கடைசி அதிகாரங்கள் எல்லாமே தெளிவா சொல்லப்பட்டதா இருக்கும். அந்த அதிகாரத்துல தன் வேலைகளை சரியாக பகிர்ந்து கொடுக்கிறவள், அவங்களுக்கு ஏற்ற வேலையில உணவு கொடுக்கிறவர்கள், குளிர்காலத்துல இரட்டடுக்கு உடுப்புகளை தயாரித்து வைத்திருக்கிறது. இந்த மாதிரிலாம் சர்வ ஜாக்கிரதையா நடந்து கொள்ளக்கூடிய விதத்துல, ஞானமுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள்ன்ற விதத்துல ஏற்ற வேளையில தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து, அப்ப போஜனம் கொடுத்துன்னா எந்த நேரத்துல என்ன மாதிரியான வார்த்தைகளை வசனத்தினுடைய அடிப்படையில, வேதாகமத்தினுடைய வசனத்தினுடைய அடிப்படையில அந்த காரியங்களை எல்லாத்தையுமே கொடுத்து எல்லாத்தையுமே விசாரிக்கக்கூடிய உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? அவன் தான் எஜமான் வரும்பொழுது காணப்படுகிற பொழுது பாக்கியவான். அந்த பாக்கியவான் நான், பாக்கியவதி நான், பரலோகத்துல எனது பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம மாறுதட்டிட்டு இருக்கிறதற்காக ஒரு சபையில நாம் அமர்ந்திருக்கிறவர்களாய் அல்ல, அந்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான். லூக்கா 19வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமே. புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். ஆமென். அவன் சொல்லி கொடுத்துட்டு போனது இதை வைத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், நீங்க பழகி பெருகுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை, வியாபாரம் பண்ணுங்கள் தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த எஜமானன் தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து வியாபாரம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்காரு. அப்ப பணம் வியாபாரத்தினுடைய அதனுடைய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். ஆனா சீஷர்களுக்கு பணம் கொடுக்கப்படவில்லை, வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது. அந்த வேதாகமத்தினுடைய வியாபாரம் என்ன அப்படின்னா அதனுடைய பிரசங்கித்தல் மாத்திரமே அதனுடைய வியாபாரமே. அப்ப அந்த பிரசங்கித்தலுடைய பலன் என்ன அப்படின்னா ஆத்தும ஆதாயம் தான் அதனுடைய அறுவடையினுடைய பலன். வேற எதையுமே இப்போ இதை கொண்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள். ஏன்னா வியாபாரம் பண்ணாம அந்த தாளந்தோ திரவியமோ ராத்தலோ எதுவா இருந்தாலும் எல்லா ஓமையிலையும் கொண்டு போய் புதைச்சு வச்சா அப்படின்னா நாம வச்சிருக்கிறது படி, நம்மளுடைய இஷ்டத்துப்படி, நம்மளுடைய வீட்டினுடைய காருக்கோ பங்களாவுக்கோ வீட்டினுடைய காரியங்களுக்கோ இது எல்லாத்துக்குமே பயன்படுத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா திரும்பி பாக்குறப்ப உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த விவேகமும் உண்மையும் இருக்கிறது அப்படின்னா இவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி நாம வேதாகமத்தினுடைய வியாபாரம் இன்னைக்கு நல்ல ஜரூரா நடக்குது. கட்டட சபையிலையும் காணிக்கை சபையிலையும் நடக்கக்கூடியதா இருக்கு. அந்த வியாபாரம் எல்லாமே உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரனுடைய வியாபாரம் அல்ல. நம்ம தேவன் இந்த வியாபாரம் என்னது? விலையும் இல்லாமல் பணமும் இல்லாமல் பெற்றுக்கொண்டதை இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் திரும்ப கொடுங்கள் என்று வேதம் அழகாக தெளிவாக இந்த நாளிலே உறக்க சத்தமாய் காதுகளிலே போட்டு கொண்டு இருக்கிறது. அதனால இந்த வியாபாரம் பண்ணுதல் அப்படின்னா பிரசங்கித்தல். தேவனுடைய பிரசங்கத்தை நாம கொண்டு போய் சேர்க்கிறப்ப நாம் விலையில் இல்லாமல் பெற்றுக்கொண்டதை இலவசமாய் கொடுத்து ஆத்தும ஆதாயத்தை நாம் பரலோக ராஜ்யத்திற்கென்று சம்பாதிக்கிறவர்களாய் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன்
அப்படிப்பட்டவைகளாய் செய்கிறவனாய் இருக்கக்கூடிய காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான் என்று சொல்லி தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் மேலும் அவனை விசாரணைக்காரனாய். இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிறோம், ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, 1000 வருட அரசாட்சிகளே அதிபதிகளும் நாங்களே, எங்களுக்கு தலைவராய் இருக்க போகிறது இயேசு கிறிஸ்து, அவர் ஒருத்தர் மாத்திரமே சபைக்கு தலைவராய் இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாம இந்த ஆஸ்திக்கு விசாரணைக்காரனாய் உட்காரணும் அப்படின்னா இன்னைக்கு சரியான அவர் கொடுத்த திரவியத்தை வியாபாரம் பண்ண தெரிந்தவர்களாய் இருக்கணும். அந்த டெக்னிக்ஸ், நுவான்ஸ், அந்த எல்லாமே தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். உண்மையும் விவேகமும் தேவனுடைய சமூகத்துல அதிகமாய் காணப்பட வேண்டியதாய் இருக்கிறது. 5வதாய் 2 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமே. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கற்று நடக்கக்கூடிய சகோதரர்களை விட்டு விலக வேண்டும். முதல்ல நாம வேதாகமத்தின்படி நடக்கிறவர்கள் இவர்கள், வேதாகமத்தின்படி ஒழுங்கற்று நடக்கிறவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல அடையாளம் கண்டுகொள்வதுதான் தேவனுடைய வருகைக்கென்று காத்திருக்கக்கூடிய சபையினுடைய நிதானம். அந்த நிதானத்தின்படி இவங்க எல்லாமே தேவனுடைய சமூகத்துல பரிசுத்தமும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும், ஒழுங்கற்று நடக்கக்கூடிய சகோதரனை விட்டு விலகு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். பட் எந்த சகோதரனையும், யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும், பரிசுத்தத்திற்கு, இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு நான் பலமுறை சொல்லக்கூடியது ஒண்ணு, நீங்க பாடல் பாடி ஆராதிக்கக்கூடிய ஆராதனையில நீங்கள் இருக்கலாம், அல்லது நீங்க வேத வசனம் நல்ல பகிரங்கமாய் செய்யக்கூடிய சபையை கூட இருக்கலாம், நல்ல பிரசங்கம், சூப்பர் பிரசங்கம் கொடுக்கக்கூடிய சபைகள் கூட இருக்கலாம், நல்ல காணிக்கைகள் வாங்கி அதன்படி செழிப்பு உபதேசம் கொடுக்கக்கூடிய சபைகள் கூட இருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் காட்டிலும் தேவனை அறிகிற அறிவை மாத்திரமே தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதுதான் உன்னதமான ஒரு ஆராதனை. தேவனை அறிகிற அறிவுக்குள்ளார இப்ப நீங்க கேட்கக்கூடிய வசனத்தின்படி நீங்கள் தேவனுக்கு அறியக்கூடிய விதத்துல அடுத்த காரியங்களில அறிவு பெறுவீர்களே. ஆனால் இந்த பைபிள் ஸ்டடியும் ஒரு ஆராதனையே என்று வேதம் தெளிவாக சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா தேவனை அறிகிற அறிவு தான் உத்தமமான ஒரு ஆராதனை. அந்த தேவனை அறியக்கூடிய அறிவு இல்லாம நீங்க போய் காயினு ஆபேலு அப்படிங்கிற மாதிரி 2 பேர்ல காணிக்க கொடுக்கறப்ப காயின் கொடுத்தது தேவனை அறியாமல் கொடுத்தான், ஆபேல் கொடுத்தது தேவனை அறிந்து கொடுத்தான். என் தேவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும், உச்சிதமானது பிடிக்கும், முதற் பலனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்தான். ஆனா இவைகளில இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப நம்ம கேட்டோம், ஏன்னா நம்ம ஒழுங்கற்றவர்களாய் நடவாமல் ஒன்றிலும் இலவசமா, ஏன்னா ஒழுங்கு அப்படிங்கிறது இதுதான், நாம சபையை சார்ந்திருப்பது பரிசுத்தம் உள்ள காரியங்களுக்காக மாத்திரமே. வாசிப்போமே தொடர்ந்து. உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தது போல் உங்களுக்கு கட்டளையிட்டோமே.
உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அல்வட்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். சொல்றதுக்கு வேற எந்த விளக்கமுமே சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி தங்களுடைய சொந்த வேலைகள், சொந்த சாப்பாடு, அதனுடைய சொந்த காரியங்கள் எல்லாத்துலயுமே அவங்கவுங்க பொறுப்பெடுத்துக்கக்கூடிய விதத்துல இல்லாம இருந்தோம் அப்படின்னா அவங்களை எல்லாத்தையுமே வசனம் என்ன சொல்லுதுன்னா வீண் அலுவற்காரர்கள், அதுக்கு அடுத்து ஒழுங்கற்று திரிகிறவர்கள் அப்படின்னு சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர் 13 இருந்து. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனோடு கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். ஆமேன். கவனிங்க, இந்த வசனத்தை எல்லாத்தையுமே மேல சொன்ன இந்த நிருபத்துல சொல்லி இருக்கக்கூடியதுல இந்த வசனம் இப்ப நாம வாஸ்த வசனங்களும் உண்டு. அதுல இல்லாம இருந்தா களவாது இருக்கிறதற்கு அதிகாரம் உண்டு. அதே சமயத்துல விலகி இருக்கிறதற்கும் அதிகாரம் உண்டு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, ரெண்டுமே உண்டு. அப்படி செஞ்சுட்டு நம்ம சத்துருவா இல்லாம நம்ம சிநேகிதனா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா தேவனுடைய சமூகத்துல சத்துருக்களாய் மாறுவதற்கு வாய்ப்பு அதிகமாய் உண்டு. அதனால பிரியமானவர்களே, 5வது, தேவனுடைய சமூகத்துல நாங்கள் இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். 6வதாக நாம வாசிக்க போகிறது 2 தெசலோனிக்கருடைய புத்தகம் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போமே. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினால் ஆவது வார்த்தையினால் ஆவது எங்களிடத்தில் இருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினால் ஆவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆமென். ஏதாகலும் சொல்லப்பட்ட உடனே என்னது, ஐயோ அதுக்குள்ளாட்டி வரப்போறாரா, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பாத்திரலான் இருந்தேன், நான் ஒரு வீட்டை கட்டிடலான் இருந்தேன், அல்லது ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமேட்டாச்சும் வந்தா பரவாயில்லன்ற மாதிரி இருந்தேன், அல்லது அது செஞ்சா பரவாயில்லன்னு இருக்கேன், இது செஞ்சா பரவாயில்ல. இதுல எல்லாத்துலயுமே நமக்கு சஞ்சலமும் கவலைகளும் நிறைய சமயங்கள்ல இருக்கக்கூடியதா தான் இருக்குது. அப்போ அதுல எந்த ஒரு நிருபத்திலேயோ எந்த ஒரு செய்தியிலேயோ அல்லது எந்த ஒரு ஜெபத்திலேயோ எப்படியோ தேவனுடைய வருகை சமீபமாய் இருக்கு என்று சொல்லப்பட்டால் முதல்ல செய்யக்கூடாத ஒண்ணு என்ன தெரியுமா? சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் கவலைப்படாமலும் நாம இருக்க வேண்டியதுதான். அடுத்து 7வதாக 2 பேதுருவினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமீன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே அழிந்து போகிறபடியினால இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நாம பிரயாசப்பட்டு கவலைப்பட்டு அதை சேர்த்து வைக்காம அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன், நான் காணிக்கை சபையை விட்டுட்டேன், கட்டட சபையை விட்டுட்டேன், நாம தசமபாகம் கொடுக்கறத விட்டுட்டேன், காணிக்கை கொடுக்கறத விட்டுட்டேன், நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம், இது எல்லாமே மம்சீக பூர்வமாய் நீங்க எடுத்திருக்கக்கூடிய அடிப்படையான போதனைக்குரிய காரியங்கள். ஆனா இதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியது பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப இதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நாம சமீபமாய் நான் அமர்ந்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இந்த 2 கோட்பாடுலையுமே, ஒன்று எபிரேயருடைய நிருபத்துல நாம வாசித்ததுபடியே, கொரிந்தியருடைய புத்தகத்துல நாம வாசித்ததன்படியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நியாயமான இருக்கக்கூடிய எல்லா காரியத்தில இருந்தும் நாம வேறு பிரிந்தவர்களாய், ஏன்னா பரிசுத்த நடக்கை அப்படின்னா, இந்த செய்தி ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்குமே திரும்ப திரும்ப சொல்றேன், நம்மளுடைய பேச்சு, சிந்தை, நம்மளுடைய எண்ணம் எல்லாத்துலயுமே நடக்கைகள் எல்லாத்துலயுமே இருக்கு. அந்த நடக்கைகள் எல்லாத்துலயுமே பரிசுத்தம் இருக்கும் பட்சத்துலதான் நான் தேவனை முகமுகமாய் தரிசிக்க கூடும்.
அப்படி இல்லை அப்படின்னா தரிசிப்பதற்கான வாய்ப்பே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. 8ஆவதாய் 1 தெசலோனிக்கருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போமே. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். இப்ப காக்குறது ஏதோ ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் கம்யூனியன் எடுக்கணும், அதுக்காக நான் எதுவும் பேசாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதுக்காக இல்ல. இதுல ஆவி, ஆத்மா, சரீரம் 3மே கரை திரை நீங்கினவர்களாய் குற்றமற்றவர்களாய் காக்கப்படுவதற்கு தேவன் நம்மை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுல ஏதாச்சும் ஒண்ணு தவறி போச்சுன்னா கூட, ஆவியில நாம சரியான சிந்தை இல்லாதவர்களா இருந்தோம் அப்படின்னாலே அதுவும் தேவனுக்கு விரோதமானதுதான். ஆத்மாவுல தேவனை விட்டு தூரமாய் இருந்தாலும் அதுவும் விரோதமானதுதான். சரீரத்தின்படி சபை கூடுதலை விட்டோ அல்லது சபை கூடி வருதல்ல நம்மளுடைய வார்த்தைகள் மீறுதலையோ காரியங்கள்லயோ எதுலையாச்சும் ஒண்ணுல நாம தேவனுடைய சமூகத்துல இருந்து தூரமா இருந்தோம்னாலே எல்லாமே குற்றமுடையதாய் மாறிவிடும். ஆனா தேவனுடைய வரும்பொழுது குற்றமற்றதாய் காணப்படுவதாக இல்ல, காக்கப்படுவதாக. காக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு உண்டு. குற்றமற்றதாய் காக்கப்படுவதற்கு பொறுப்பு எனக்கு உண்டு. அந்தபடி இயேசு கிறிஸ்துவின் வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. 9வது 1 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு. ஆமென். எது வரைக்கும் கை கொள்ளும்படிக்கு அப்படின்னா, கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும். ஏதோ நாளைக்கு வரைக்கும் இல்ல, ஏதோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் இல்ல. இந்த கற்பனைகளை எல்லாத்தையுமே அவர் வர்ற வரைக்கும், ஏன்னா வருகை பரியந்தம் வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே பாக்கியவான். வருகை இறுதி பரியந்த வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இதெல்லாம் வசனம். இந்த வசனத்தின்படி இறுதி பரியந்த வரைக்கும் நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவர் வருகை பரியந்த வரைக்கும், அவர் 2024 வரலாம், 25 வரலாம், 26 வரலாம், 27 வரலாம், 28 வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். ஆனா அது பிரசன்னமாகும் வரைக்கும் நீங்க கற்பனையை மாசில்லாமல் குற்றமில்லாமல் கைகொள்ளும்படிக்கு நாம் இருக்க வேண்டியதாய் இருக்கிறோம். 10ஆவதாக யோவான் 14வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஆமென். இன்னைக்கு நமக்கு வழியை சொல்லி கொடுக்கறதா இன்னைக்குரிய படிப்பினே. அவர் போற இடத்தை நாம அறிந்திருக்கிறதுபடி இன்னைக்கு வழியையும் நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். ஆனா நாம போய் இருக்க போறது இயேசு கிறிஸ்து எங்க வாசஸ்தலம் இருக்கிறாரோ அதே வாசஸ்தலத்துல ஒரு ரூம் நமக்குன்னு சொல்லி எங்கிட்ட ஒரு மூலையில இல்ல, அவர் இருக்கிற வண்ணமாகவே கண்ணாடியில் காண்கிறது போல முகமுகமாய் காணக்கூடிய விதத்துல அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவர் எந்த ரூம்ல இருக்கிறாரோ அதே ரூம்ல அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அதே மாதிரி இருக்கிறதுக்காக. ஏன்னா அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு வாசஸ்தலத்தை நான் போய் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படிக்கு. அவர் இருக்கிற இடத்துல நம்மளை இருக்க வைக்கிறது அப்படின்னா இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா கலங்காதிருக்கணும். எதை பத்தியுமே கலங்காதிருக்கணும், எதை பத்தியுமே யோசிக்காதபடிக்கு, எதை பத்தியுமே அதை குறித்து இது கவலைப்படாதபடிக்கு இருக்க தேவன் இந்த நாளில அனுக்கிரகம் பண்ணுவாராக. 11வது விஷயம் 1 கொரிந்தியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம்.
அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஆமென். அப்போ யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நீங்கள் என்ன எதுலயாச்சும் ஒண்ணுல குறைவா இருக்கணும். இதுல இல்ல, அது இல்ல, நம்ம எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் ஜெபம் கேட்காது. ஆனா என்னால போய் யார்கிட்டயாச்சும் சுவிசேஷம் சொல்லிட்டு வர முடியும் பிரதர், ஜெபம் பண்ணி இல்ல. எல்லாத்துலயுமே கர்த்தர் வெளிப்பட காத்திருக்கிறவராய் இருக்கிறார். எப்போ ஒரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கிறதற்கு தேவன் நமக்கு அப்போ அவர் எந்த ஒரு விதத்திலுமே குறைவு வைக்க கூடாதுன்றதுக்காக பரிபூர்ணத்துல இருந்து என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறாரு அப்படின்னா அதே பரிபூர்ணம் இங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். எங்கிட்ட இருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆக வேண்டியதா இருக்கிறது. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் பட்சத்துல தேவன் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் அதை காத்து கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்கள் என்னைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு காத்திருக்கிறவராய் இருக்கிறார். 12வது நாம காரியத்தை பார்க்க போகிறோம். முதலாவது யோவான் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமே. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமென். பேதுரு அவனை முதல்ல சந்திக்கிறப்போ அவன் போட்ல தான் வாங்கி பிரசங்கம் பண்ணிட்டு திரும்ப ஆழத்துல இழுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சு வலைய போடு, வலது பக்கத்துல வலைய போடுன்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்தப்போ அவன் திரளான மீன்கள் பிடிப்பட்ட உடனே அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, நான் உடனே ஆடையை எடுத்து போட்டுக்கிட்டு நான் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், நீங்க என்னை விட்டு போயிடுங்கன்னு சொன்னான். அன்னைக்கு அவனை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படி இயேசு கிறிஸ்து பார்த்தாரு அப்படின்னா அவனை ஒரு அரை நிர்வாணமா தான் பார்த்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உரித்தெழுந்த பின்பு திரும்ப அவர் பேதுருக்கு காட்சி தர்றதுக்காக வர்றப்போ அதே ஸ்டேட்டஸ்ல தான் பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கவும் அதே மாதிரி வெக்கப்பட்டு தைரியம் இல்லாதவனா போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி போயிடுச்சு அவனுடைய சூழல். கவனிங்க, நாம 3 வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்நானம் வாங்கினேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்நானம் வாங்கினேன், அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்ற அந்த இல்ல, இன்னைக்கு நீங்க நிக்க சொன்னாலும் வெட்கப்படாமல் தைரியம் உள்ளவர்களாய் நிற்க முடியுமா? அப்ப முடியும் பட்சத்துலதான் தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதில் அர்த்தம். 13வதான விஷயம் 1 கொரிந்தியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஆமென். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பார்த்துட்டு இது தேரும், இது தேராது, இது நல்லது, இது கெட்டது, இது சரிபடும், இது சரிபடாது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. ஏன்னா காலத்துக்கு முன்றே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். நம்ம பிள்ளைங்களை பார்த்து நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவே தேரவே மாட்டேன்னு சொல்லி தயவு செய்து தீர்ப்பு சொல்லாதீங்க. ஏன்னா இருளில் மறைந்து இருக்கிறவர்கள் வெளியரங்கமாக்குகிறது தேவனுடைய புகழ்ச்சிக்கு உண்டாக்கக்கூடிய காரியமா இருக்கும். அவர் நல்லது வச்சிருந்தா கூட இடையில உங்களுடைய தீர்ப்பு மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதபடிக்கு அந்த இடத்துல தடைகளாய் போய் நிற்கக்கூடியதா இருக்கும். அதனால அவர் வருகிறதற்கு முன்பாக எதை குறித்தும் நீங்கள் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். 14வது விஷயமாய் கடைசியாய் நாம் பார்க்க போகிறது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 25வது அதிகாரம் 34ல இருந்து 40 வரைக்கும் இருக்கக்கூடியது. ஆனா முதல் 2 வசனம் மட்டும் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். இப்ப இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்றது இங்க இருந்துதான் நாம எடுக்கிறோம்.
எப்பொழுதுமே பல பிரசங்கங்கள்ல நாம பேசியிருக்கிறோம். ஆனா அதுல நாம இன்னமும் செய்ய தவறி இருக்கிறோமா? மிகவும் சிறியவராகிய என் சகோதரரில் இவர்களுக்கு ஒருவர்களுக்கு நீர் எதை செய்தீரோ அதை எனக்கே செய்தீர்கள். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. மிகச்சிறிய சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு, சத்தியம் அறியாதவர்களுக்கு, தேவனை பற்றி இன்னும் கிடைக்காதவர்களுக்கு, தேவனுடைய ஆவிக்குரிய விதத்துல இருக்கக்கூடிய சின்னஞ்சிறியவர்களை பேசக்கூடியதா இருக்கு. அவர்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க? இதெல்லாம் தேராதுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டு போறீங்களா? அல்லது பல முறை சொல்லி இவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டு போயிருக்கீங்களா? அல்லது அதே சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்க போய் திரும்ப 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 போய் கதவை தட்டி அப்பம் கேட்கறது போல கதவை தட்டி சுவிசேஷம் சொல்லி அவர்களுக்கு என்ன செஞ்சீர்களோ அதையே எனக்கும் செய்தீர்கள் என்று தேவன் சொல்லக்கூடிய விதத்துல இந்த காரியத்தை நாம் ஏறெடுக்கிறோமா என்பதை சற்றே நிதானித்து பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு நாம பார்த்தது 14 காரியத்தையுமே தேவன் நமக்கு எவ்வாறாய் எப்படி எல்லாம் நாம செய்யணும் அப்படிங்கிறதற்காக 14 காரியத்தை தேவன் நமக்குள்ளார இந்த நாளில விதைத்தவராய் இருக்கிறார். முதலாவது, விழித்திருங்கள். இரண்டாவது, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். மூன்றாவது, மற்றவர்கள் தூங்குகிறது போல நாமும் தூங்காமல் இருக்க வேண்டும் என்பது. நாலாவது, உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்பது. ஐந்தாவது, இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தப்பட்டு வேலை செய்து ஒழுங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது. ஆறாவதாய், தேவனுடைய சமூகத்துல நாம் சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்பது. ஏழாவது, பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது. எட்டாவது, குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஒன்பதாவது, மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளக்கூடியபடிக்கு நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும். பத்தாவது, இருதயம் கலங்காதிருப்பதாக. 11, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் காணும்படிக்கு நாம் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் செயல்பட வேண்டும். 12வது, தைரியம் உள்ளவர்களாயிருங்கள். 13வது, தீர்ப்பு சொல்லாதிருங்கள். 14வது விஷயம், மிகவும் சின்னஞ்சிறியவர்களுக்கு, என் சகோதரர்களுக்கு இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த எல்லா காரியத்தையும் நாம் கடைபிடிப்போமையானால் கர்த்தருக்கு முன்பாக கரை திரை நீங்கப்பட்டவர்களாய், மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்பதிலே அதிக நிச்சயமாய் ஆவியானவர் பேசுகிறார். எனவே நாம் இந்த வேளையை ஜெபித்து நாம் நிறைவு செய்வோமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமநேசரே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களோடும் தேவ எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வர வல்லவராய் இருக்கக்கூடிய அந்த மகிமையின் கிறிஸ்துவை நீர் வருகிற பொழுது மரித்தோர்கள் எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருப்பவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள், நீர் ராஜ்ய பாரம் பண்ணுவீர் என்பதை எல்லாவற்றையும் தியானித்து நாங்கள் உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் நிதானித்தவர்களாய் இருக்கக்கூடிய விதத்துல சர்வ காரியத்திலும் நாங்கள் நேர்த்தியாய் செயல்பட நீரே எங்களை பாதுகாத்து கொள்வீராக. இதோ பிதாவே, உமக்கு விருப்பம் இல்லாதவர்களுமாய் இதோ தேவரீர் குற்றம் சாட்டப்படுகிறவர்களாயும் காணப்படாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் கரை திரை நீங்கினவர்களாய் இருக்க நீரே எங்களை பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே எங்களுடைய இருதயம் திடன் கொள்ளுவதாக ராஜா. எதை குறித்தும் நாங்கள் கலங்காதபடிக்கு, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று விழிப்புடையவர்களாய் இருக்கக்கூடிய விதத்துல எங்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் நீர் ஸ்திரப்படுத்துவீராக ராஜா. உம்முடைய சமூகத்துல நாங்கள் சபையாய் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.